அதுக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா உள்ள கிழிச்சு எடுத்துட்டு நம்மள. சாவியங்களா கேமராவோட கேமரா இன்னைக்கே கேன்சல் ஆகி எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கேமரா 30 பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும். எங்க இது வந்து 400 ரூபாய் சொல்லாம சொல்லக்கூடாதாடா. அலோட்லாம் கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு இருப்பார்ல. வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கூழாங்கல் ரிவர்ஸ்லேருந்து வந்தோமா, டக்குன்னு மழை பெஞ்சிருச்சு டக்குன்னு. ஸோ அதில் வந்து கொஞ்ச நேரம் மலையில் ஓரமாக நின்றுட்டு இப்போ நல்லமுடி பூஞ்சோலைக்கு இப்போ தான் போகிறோம். ஸோ இதுதான் அந்த வழி. பாருங்களேன், இந்த டீ பிளான்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பாரு எவ்வளோ பார்த்து பண்ணிருக்கு. இந்த ஸ்டோன்லாம் பாரு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதில் ஒரு ரன்னிங் மாதிரி ஓடி ஒரு ஷார்ட் எடுத்தால் நல்லா இருக்கும் தானே? கேட்கல? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கூழாங்கல் ஆறு எங்கே வந்துட்டு பயப்படாதரா. ஆழ்ந்த இடங்கள் அவனுக்கு டேய் விற்காதரா. இவனே அந்த கூழாங்கல் ஆறு இருக்குதுல்ல, அங்கே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த இடத்துல 30 பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும். செத்து போயிருக்காங்க தண்ணியில் அடிச்சுட்டு போய் தான். வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்டில் நடந்து போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸோ பைக்லாம் பார்க்கிங்கில் போட்டாச்சு, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ நாங்கள் 8 பேருங்கிறதுனால 400 அங்கேயே காலி ஆகிடுச்சு. இது வந்து 400 ரூபா சொல்லாமல் சொல்லக்கூடாதாடா. கீழே என்ட்ரி செக் போஸ்ட்லேயே வேறு நாங்கள் ஏறும் போதே கொள்ளாராச்சு. ஸோ அதான் மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே அட வெக்கம் கட்டுவீங்களா பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். நான் மேலே போயிட்டு மறுபடியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வியூ பாயிண்ட். இங்கேருந்து மொத்தம் எத்தனை அருவி தெரியுது தெரியுமா? 1 2 நான் உங்களுக்கு இங்கே வரோம். 1 2 அப்புறம் 3 4 5 6 7 ஒரு பெரிய அருவி 8, அப்புறம் அங்கே மேலே ஒன்று தெரியுது 9. நான் இன்னும் நிறைய தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸு இதோட தான் இதுவும் அப்படியே கிட்டத்துலேயே அப்படியே கீழே வந்து இங்கே வரைக்கும் வருது. செம்ம ஸ்பெக்டாகுலரான வியூ. ஃபால்ஸ் கிடையாது. ஆறு மாதிரி வந்து தெரியுமா? ஆறு ஃபால்ஸ்னால் இது மேலேருந்து கீழே வருதுல்ல. இப்போ இங்கே எப்படி மேலே இது மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வருதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரிவர் மாதிரி வரது தான் நம்ம கண்ணுக்கு அப்படி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஒன்று தான். செம்மையாக இருக்குது பார்த்தியா. ஆனால் க்ரௌடே இல்லை இன்றைக்கி. நாங்கள் வந்திருக்கேன் நாங்கள் வந்திருக்கோம்ல, இன்றைக்கி வந்து க்ரௌடே இல்லை சுத்தமாக. லிட்ரலி சுத்தமாக ஒரே ஒரு கேங் மட்டும் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் மட்டும்தான். நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து மறுபடியும் கிளம்பும்போது நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். சிவாசை ஃபோன் எங்கே இருந்து தெரியலையே. இதெல்லாம் வாங்கி போனேன். எப்படா வாங்கி போனேன்? பாத்ரூம் ஃபோன் பண்ணோன்னே எத்தனை பண்ணியா vlog எடுத்துட்டு இருக்க? கைஸ் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கேமரா இங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா அந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்நேரம் அந்த இது கேமரா விழுந்துன்னா நீங்கள் ஆனால் அது ஏன்டா ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க? கேமராவோட கேமரா இன்னைக்கே கேன்சல் ஆகி எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கேமராவோட கேமராவா நிவாசம் போயிருப்பான். கேமரா கேமரா வந்து ஒரு நிமிஷம் இரா வரேன்.
அந்த வீடியோவா? ஏய் அது பண்ணலாமா? ஏங்க வால்பாறை வாங்க. ஓகேவா? ஓகே பாய். ஏய் நல்லா இருக்கும். ஏய் எல்லாரும் கத்துனா அசிங்கமா இருந்தா ஒரு வாய்ஸ் தான் வைக்கணும். அப்ப நீ கத்த மாட்டேன். இவன் தான் கரெக்டா இருப்பான். கத்துறா. வீடியோடா? வீடியோ தான். வீடியோ தான். ஏங்க ஏங்க வால்பாறை வாங்க. இது காமமா இருக்குடா. டேய் நல்லா வரவங்களுக்கு வந்து வாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லணும்டா. ஏய் ஷாம் ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். ஏய் எதனா கத்தலாம்டா. ஏய் ஏதாச்சும் ஒண்ணு நல்லா வீடியோல வர்றதுக்குடா. நீயே கத்துறா. என்ன ஷாம் நீ கத்துறா டேய். அதான் அவன் என்ன பண்ணானோ அதை பண்ணு. ஏய் ஏதாச்சும் ஒண்ணு கத்தணும்டா நம்ம கேங்குக்குன்னு. சர்பத் மாதிரி இருக்குங்க. இல்ல தயவு செஞ்சு லேடீஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஏய் அவ பேசினா மட்டும் ஒத்துக்கிறீங்க. அவன் பேசுறா யாரா ஒத்துக்கிட்டா? அவனே கழுவி தான் காமெண்ட்ஸ்ல ஊத்திட்டு இருக்கானுங்க. இந்த வால்பாறை வாங்க ஒரே மழையா இருக்கு. இங்க வால்பாறை மழையா தான்டா இருக்கு. வெட்டல்டா. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஆயிட்டு தான்டா. ஏய் இது கரெக்டா இருக்குடா ஃப்ரேம். இப்போ தான்டா கரெக்டா இருக்கு. ஏன்னா சிக்னேச்சர் மாதிரி. லைக் சிக்னேச்சரா? ஏய் இது ஓகேவாடா? சிக்னேச்சர் எல்லாம் கத்துங்க. நோ ஆஃபென்ஸ். வீடியோ போறேன். எதனா கத்தணும்டா. எதனா ஒரு லைன் சொல்லுங்கடா. ஏய் கத்துறீங்க. வேலுன்னு இருக்கடா கத்தலாமா? அது யாரோ பேர்டா. அம்மா காய் எதனா சொல்லுங்கடா. சரி. ஏய் அவன் தலை கட்டாவுடா. extreme shifter gang. ஏய் இல்ல not fight gang. நான் கத்த முடியாது. நான் இது சும்மா பண்றேன். எனக்கு புரியல. இல்ல மறக்க சொல்லு. ஏய் அவன் தலை விட்டுதுடா. லைட்டா பின்னாடி வாங்க. ஃபர்ஸ்ட் தலை கரெக்டா தான்டா இருந்தது. லைட்டா கொஞ்சிங்க. நான் அப்படி உட்கார்ந்து நாட் 5 கேங்னு கத்தலாமா? நாட் 5 05. ஏய் அசிங்கமா ஏதாவது சொல்றானுங்க. லைன்ல ஏதாவது ஃப்ளோல சொல்றானுங்க. அப்புறம் உன் கேங்க்கு தான் பிரச்சனை. நாட் 5 கேங்னே கத்தலாம். நான் அதுதான் வந்து கிளப்பா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நாட் 5. ஓகேவா? சரி நாட் 5னா 5 பேர் தானே வந்து கணக்கு வரும். இங்க 8 பேர் இருக்குமே. அது விட அது பிரச்சனை இல்ல. நாட்னா கேஎன் ஓட்டிடா முடிச்சு போடுற மாதிரி. அவ்வளவுதான் பரவாயில்ல. வாங்க நாட் 5 ஓகேவா? ஏய் நாட் 5 டா. நாட் 5. வெல்கம் டு நாட் 5. இப்படி கத்தலாம். நாட் 5 we are 8. நீ தெரிய மாட்டடா. கேவலமா இருக்கு. ஏய் வேணாம்டா உடனே கத்தவே வேணாம்டா. இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எப்படி? குட் ஐடியா. ரைட். ஸோ இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்தே பார்த்துட்டு எல்லாமே ஹெல்மெட் வச்ச இடத்துல இருந்து ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ சூப்பரான ஸ்பெக்டாகுலர் வியூ பாயிண்ட் தான் அது. அதில் வந்து டவுட்டே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போதே மழைலாம் வேறு பெய்யுது. கேமரா கீழே போட்டுருப்பாங்க. கேமரா கீழே போட்டிருப்பேன். கீழே போட்டாச்சு. லிட்டரலி அந்த பாயிண்ட்ல எட்ஜில் போய் நிற்கிதுங்க கேமரா. அதையும் vlog எடுத்துடலாம் நீ வாசிங்க. அது அந்த டைமில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி செட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த கேமராலேயே. வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா இல்லை. இப்போ வீடியோ ஆனில் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக மாட்டியிருக்கும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு அந்த பக்கம் போய் ஆனால் பாரு அஜய், நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து நின்னாரு. அதுக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா அவ்வளோ கிழிச்சு எடுத்துருப்பாரு நம்மளை. அது கத்தினே வரையாடா இன்னைக்கு. இவனே ஆசாத்து நீ பாத்தியா? இவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தார் ரொம்ப நேரமா. நம்ம கேமரா போட்டிருந்த டைமில் வந்திருந்தாருன்னா என்ன தேவை? போய் எடுத்துருக்கவும் முடியாது. தம்பின்னு அலோட்லாம் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு இருப்பார்ல. ஜஸ்ட் மிஸ். அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக நம்ம போகிற டைமுக்கும் வேறு யாருமே இல்லை இருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் ரூம் போய் செக் அவுட் பண்ணணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து புது ரூம் செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன்.
சாரி அதை எடுத்து அப்படியே ஓரம் விட்றேன். இந்த செக் அவுட் பண்ணுறீங்க தானே வந்தேன். சரிண்ணா. இதோ எடுத்துறேன். டேய்